ஞாபகம் வரல. அதனால நான் யூடியூப்ல பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து திரும்ப நான் சொல்லி தரணும். ஓகே, யூடியூப்ல பார்த்தா லிங்க் அனுப்பிச்சு விடு. லிங்க்ல அனுப்பிச்சு விடுறேன், இப்பயே அனுப்பிச்சு விடுறேன் இரு. ஓகே திரு, வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கு, அதனால நான் என் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பாரு, இதுல போயிட்டு சும்மா டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் போட்டினாலே இந்த தாயில் ஒருத்தர் வருவான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருப்பான். ஓகே 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 ஏன் மைக் ஒர்க் ஆகுதாடா? கேக்குது கேக்குது, இப்ப கேக்குது. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒர்க் ஆகலதான். சரி ஆரம்பிக்கலாம். தூக்கம் வருதுடா எனக்கு காலைல. கோபி நோட்ஸும் ரெடியா இருக்கு, என் நோட்ஸும் ரெடியா இருக்கு. உங்களுக்கு எந்த நோட்ஸ் ப்ரிஃபர் பண்றீங்க நீங்கன்னு சொல்லுங்க. இது யாருது? இது எந்த? இது கோபி. இது கோபிதே இருக்கட்டும், அத கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஏதாவது புரியலன்னா கோபி சேடகதும். டேய் போட்டோவை பாடுறா, வெள்ளை வெள்ளைட்டு இருக்குடா போட்டோவை பாரு. ஆமா சரி, ஓகே ஓகே ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். சிமெண்ட் போடுகிறேன். வேற யாரும் வரல? இல்ல அவ்வளவுதான். டர்னிங் மொமெண்ட் டயக்ராம்டா இதான். இது ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் மாதிரி. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட இது டர்னிங் மொமெண்ட் டயக்ராம். டர்னிங் மொமெண்ட் டயக்ராம் ஒன்றும் இல்லை. இந்த சைடு வந்து அதாவது பவர் இருக்குல்ல, பவரு இங்கே வந்து கிராங்க் ஆங்கிள் கீழே வந்து ஓகேவா. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 ஸ்ட்ரோக் இருக்குமா. சக்ஷன் ஸ்ட்ரோக் ஒன்று, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் ஒன்று, பவர் ஸ்ட்ரோக் ஒன்று, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் ஒன்று. இப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு, இந்த 3 ஸ்ட்ரோக்லையுமே நமக்கு வந்து பவர் கன்சியூம் ஆகும். நமக்கு வந்து எதுலையுமே பவர் வந்து எப்படி சொல்றது ப்ரொடியூஸ் ஆகாது, கன்சியூம் தான் ஆகும். அதனால உனக்கு எல்லாமே கீழே போட்டிருக்காங்க. இந்த 3 ஸ்ட்ரோக்ல மட்டும் நமக்கு பவர் ஸ்ட்ரோக்ல மட்டும்தான் பவர் ஜென்ரேட் ஆகும். அதனால மேலே இப்படி இருக்கு ஓகேவா. அந்த இதோட இதுதான் டி மேக்ஸு. டி மீன் வந்து நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் லைன் இருக்கும், அதான் இங்கே இருக்கு பாரு, டி மீன் ஓகேவா. அடுத்து வந்து இதெல்லாம் சும்மா நோமன்க்ளேச்சர்ஸ்லாம். ஒமேகா 1 வந்து மேக்ஸிமம் ஆங்குலர் ஸ்பீடு, ஒமேகா 2 மினிமம் ஆங்குலர் ஸ்பீடு, மீன் ஸ்பீடு, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கைனடிக் எனர்ஜி. குட்டி இ வந்துட்டு மேக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி ஓகேவா. கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 பை ஒமேகா. ஒமேகா 1ன்றது என்னது? மேக்ஸிமம் ஆங்குலர் ஸ்பீடு. ஒமேகா 1 வந்துட்டு மேக்ஸிமம் ஆங்குலர் ஸ்பீடு, ஒமேகா 2 வந்து மினிமம் ஆங்குலர் ஸ்பீடு, ஒமேகா வந்து மீன். இது வந்து ஒரு டெரிவேஷனு. இந்த டெரிவேஷன் வந்து சிஏல வந்து 6 மார்க்ல கேட்டிருந்தாரு நமக்கு. ஸோ வந்து இது நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெருசாக இருக்காது. இது மேக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜின்றது ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மைனஸ் மினிமம் கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு வந்து மேக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுலேருந்து நீ அப்படியே ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். உனக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமா? 1/2 I ஒமேகா ஸ்கொயர் தான் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 1, மினிமம் கைனடிக் எனர்ஜிக்கு மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி. இதில் வந்து 1/2 ஐயை காமனாக எடுத்துட்டு ஒமேகா 1 ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா 2 ஸ்கொயரு. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு எழுதுனா. அப்புறம் இந்த ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 வந்துட்டு 1 செகண்ட் இல்லை இது 2 சைடு ஒமேகா வச்சு டிவைட் பண்ணியிருக்கானுங்க.
டிவைட் பண்ணா என்ன ஆகும்? மேல மேல மல்டிப்ளை பண்ணி கீழே டிவிஷன் பண்ணியிருக்கானுங்க ஒமேகா வச்சு. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு ஃபார்முலா வந்துட்டு ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 பை ஒமேகாவா. அதனால இந்த ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 பை ஒமேகா வந்துட்டு கேவா மாறிடும். இது ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 எங்க போச்சு? அது வந்து ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 பை 2 வந்து உனக்கு வந்து மீன் ஸ்பீடு, அதாவது வெறும் ஒமேகா இங்க இருக்கு பாரு. ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒமேகாவா மாறிடும். அப்புறமேட்டு நீ இந்த டிவிஷன் மேல மல்டிப்ளை பண்ற ஒமேகா வந்து ஒமேகா ஸ்கொயரா மாறிடும் ஒமேகா கூட சேர்ந்து. இது வந்து இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடா மாறிடும். ஓகேவா? டெரிவேஷன் ஓகேல. அடுத்து வந்து சம். Turning moment diagram for a petrol engine is drawn to the vertical scale கொடுத்துட்டாங்க. Vertical scale of 1 mm is equal to 500 Newton meter and horizontal scale of 1 mm is equal to 3 degree. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The turning moment diagram repeats itself after every half revolution of after crankshaft. அதாவது இது இங்கடா காணோம் பெண்ண. இங்க இருக்கு. இது the turning moment diagram repeats itself after every half revolution of crankshaft. half revolution என்ன பை தானே. ஒரு full revolution வந்து நமக்கு வந்து 2 பை, half revolution வந்து பை. அப்போ வந்து இங்க 0, இங்க 1 பை, 2 பை, 3 பை, 4 பை, 5 பை, 6 பைன்னு இருக்கும். ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஏரியா கொடுத்துருக்கானுங்க. இது வந்து பிளஸ் 260, இது மைனஸ் 580, இது வந்து 80, மைனஸ் 380, 870, மைனஸ் 250. இதெல்லாம் கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்கானுங்க. இங்க கொடுத்துருக்கானுங்களா? அதை வச்சு போட்டு போனோம். மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தானுங்க. இது டைகிராம் கொடுக்காம மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தானுங்கன்னா நீயே புரிஞ்சுக்கணும் மைனஸ் கொடுத்துருந்தா இப்படி கீழே தான் வரணும். அடுத்து என்ன? இந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் மாஸ் கொடுத்துருக்கானுங்க. அப்புறமேட்டு கே கொடுத்துருக்கானுங்க. கே வந்து இங்க வந்து இது ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் இல்லை. அது வந்து கேபிட்டல் கே. கோபிங்க தப்பா எழுதிருக்காங்க. இது வந்து ஸ்மால் கே. ஸ்மால் கேன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். நம்ம ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் ஃபார்முலால யூஸ் பண்ற கே தான் இந்த 2.1 மீட்டரு. நீ வந்து இந்த கேவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட்டா? மொட்டை அவுட் சைட் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு வருது. சரி, மாசு கே. ஃபர்ஸ்ட் ஒமேகா ஸ்பீடு கொடுத்துறானுங்க. இன்ஜின் ஸ்பீடு வந்துட்டு 1600 ஆர்பிஎம். ஆர்பிஎம்ன்றது என்ன? நம்ம வந்து அது வந்து ஒமேகா ரேடியன் பெர் செகண்ட் மாற்றணும். அதுக்கு வந்து ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பை n/60 போட்டினா ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃப்ளைவீல் வந்து ஈன்னு எடுத்துக்கோ. ஃப்ளைவீல்ல இருக்க கைனடிக் எனர்ஜி வந்துட்டு இ. ஒரு இ கைனடிக் எனர்ஜி இருக்கு. அது எவ்வளோன்னா நமக்கு தெரியாது. இப்போ இது கண்டுபிடிக்கிறானுங்களா எனர்ஜி அட் ஏ. இது வந்து பாயிண்ட் ஏ. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ. ஓகேவா? இது வந்து பி, அதே மாதிரி சி, டி, இ, எஃப், ஜி. எனர்ஜி அட் ஏ வந்து இங்க ஆரம்பிக்கும் போது எனர்ஜி வந்து இ தான் இருக்கு. இ எனர்ஜி தான் இருக்கு. இங்க இருந்து இங்க முடியும் போது பிளஸ் 260 ஆட் ஆகுதா? மேல இருக்கனால பிளஸ் 260. அப்புறம் வந்து பாயிண்ட் சில வந்து இங்க மைனஸ் 580 மைனஸ் பண்றாங்க, மைனஸ் 580. அப்புறம் பாயிண்ட் டில வந்து மேல போதா பிளஸ் 80 போதா, அதனால 80 வந்து பிளஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து இதுதான் பாயிண்ட் டி. இங்க வந்து இருக்கிற வேல்யூ கூட 80 ஆட் பண்ணுவேன். இங்க திரும்ப மைனஸ் பண்ணுவேன், இங்க திரும்ப பிளஸ் பண்ணுவேன், இங்க திரும்ப மைனஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் புரிஞ்சுல? புரிஞ்சுடா திரு. இப்ப வந்து நம்ம இதுல கண்டுபிடிச்சிருக்க இது மேக்ஸிமம் இது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்ஸிமம் வந்துட்டு
ஆமா எது எது இ பிளஸ் 260 அதானே அதிகமா இருக்கு. இங்க பாரு இது வந்து பிளஸ் 250, இது 260, அப்ப இதானே அதிகம். ஆமா இதான் கிரேட்டரு. அதனால இ பிளஸ் 260 தான் மேக்ஸ் இருக்கிறதுலே, அதான் பெரிய வேல்யூ. அதனால அது மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி -620 இங்க. ஓகே. அதனால வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மி வேல்யூ, ஓகே திரு. மினிமம் வேல்யூ. இப்போ நம்ம மேக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ இங்க போட்டிருக்கோம் பார்த்தியா. மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ போட்டினா உனக்கு வந்து இ வந்து கேன்சல் ஆயிரும். 260 + 620 இருக்கும். 260 + 620 வந்து எப்படி 800 வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மென்டல். பைத்தியக்காரா, பிளஸ் பண்ணினா உனக்கு இப்போ 800 வரும். லூசு பைல. 260 + 620 என்னன்னு உனக்கு 800? 880. ஆமா பைத்தியக்காரா. அப்புறமேட்டு நம்ம இந்த இன்டூ 3 × 500 வந்து நம்ம வந்து ஸ்கேலு கொஸ்டின்ல பார்த்தோம்ல. வெர்டிக்கல் ஸ்கேல் ஆஃப் 1 mm = 500 Nm மீட்டர் அண்ட் 1 mm = 3 டிகிரி. நம்ம இந்த 3 டிகிரியை வந்து ரேடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், 3 × π/180 தான் நமக்கு ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா. இது எதுக்கு 3 இருந்துச்சு? அதான் அந்த ஸ்கேலு இங்க இருக்கு பாரு. ஸ்கேல்ல கொடுத்துருக்காங்கல்ல. வெர்டிக்கல் ஸ்கேல் ஆஃப் 1 mm = 500 Nm, ஹரிசாண்டல் ஸ்கேல் ஆஃப் 1 mm = 3 டிகிரி. ஓகே ஓகே ஓகே. அதனால ஸ்கேலிங் பண்றோம். அது ஸ்கேல் பண்ணிருக்கிறதுக்கு நம்ம வந்து இங்க நியூட்டன் மீட்டர்ல திரும்ப ஆன்சரை வந்து இ வந்து நியூட்டன் மீட்டர்ல கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இது பண்றோம். நம்ம கண்டுபிடிச்ச நம்ம கிடைச்ச இந்த சப்ராக்ட் பண்ண வேல்யூ கூட இன்டூ 3, அதாவது இது டிகிரியை வந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இன்டூ வெர்டிக்கல் ஸ்கேல் 500 Nm. அதையே மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா நீ ஸ்கேல் பண்ணிருக்கடா, ஸ்கேல் டவுன் பண்ணிருக்க. நீ இப்போ அந்த ஃபோர்ஸ் பாலிகன்லாம் வரையும் போது என்ன பண்ணும், ஸ்கேல் டவுன் பண்ணினா அதை இது மேட்ச் பண்றதுக்கு ஸ்கேல் அப் பண்றதுக்கு அப்படிதானே பண்ணுவ. ஓகே ஓகே சரியா. அப்புறம் இந்த k = e/i² வந்து நான் இந்த டெரிவேஷன்ல போட்டேன் பாரு. இதுல இருந்து எடுத்தது இதா இருக்கு பாரு. k = e/i². சூப்பர் போட்டினா இதுல வந்து இ கண்டுபிடிச்சோமா. இ கண்டுபிடிச்சிட்டோம். ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா வந்துட்டு I = mk². மாஸ் வந்துட்டு 55 kg, k வந்து 2.1 மீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணினா ஒமேகா வந்து இங்க கண்டுபிடிச்சோம் 167.5. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா கே கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. அந்த கே தான் இது. ஆக்சுவலா அவனுக்கு கொடுக்குற கே என்ன சொன்னா, இது வந்து ஸ்மால் கே. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து ஸ்மால் கே. இந்த mk² யூஸ் பண்ணது ஸ்மால் கே. அதுதான் 2.1 மீட்டரு. மில்லி மீட்டரு அது மாதிரிலாம் கொடுத்துருந்தானுங்கன்னா நீ வந்து அது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எடுத்துக்கணும். இதுவே வெறும் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தானுங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. திரு எஸ், கடைசியில டிவைட் பை 100 பண்ணிருக்கேன். டிவைட் பை 100 அந்த பெர்சன்டேஜ் மாத்துறதுக்காக தானே? ஆமா பண்ணிருக்கான். 20 நிமிஷம். ஆனா பெர்சன்டேஜா பண்றதுக்கு இன்டு 100 தான் பண்ணனும். அதான்டா இன்டு 100 போட்டு டிவைட் பை 100 போல வர பெர்சன்டேஜ் மாத்திட்டான். புரியல டேய். ப்ளூஸ் பெர்சன்டேஜா மாத்தனே வெறும் 100 ஆல தான மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை தான்டா பண்ணனும். கோபி தப்பா போட்டுருக்கான்டா. நீ பாரு, இது இன்டு 100 போட்டினா தான் உனக்கு 0.034 வரும். அதே மாதிரி இதுல பாரு 880 வந்திருக்கா, 800 வந்திருக்கானே. 880 தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. திருநெல்வேலி பக்காவா போட்டிருப்பேன். ஓ நீதான் வாங்கிட்டீங்க இந்த சரி வந்து போடுவாங்க. இல்ல இது வந்து அதே சேம் சம்மு. அதனால இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. எதுவுமே இல்ல, வேல்யூஸ் மட்டும் தான் மாத்தி இருக்கு. ஓகே. சைக்கிள் இல்லடா, இதுதான் பார்த்தாச்சுல இந்த சம்மு. இல்ல கொஞ்சம் கீழே வா. அது பார்க்கணும். அது சம்மு என்னன்னு பார்த்தேன் நான். ஓ சரி சரி. கவலைப்படாத, அப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிட மாட்டேன். சரிடா, கவலை போயிடுச்சுடா.
A cycle of operation performed by a certain machine extends over 4 revolution. 4 revolution and ஒரு revolution வந்து 2 pi, 4 revolution வந்து 8 pi. Of driving shaft like that. First revolution வந்து 70 kilogram meter. ஓகேவா, during first revolution 30 kilogram meter during second revolution, no torque, that is zero torque during third revolution, and 50 kg meter during fourth revolution. மீன் ஸ்பீடு வந்து கொடுத்துறானுங்க உனக்கு வந்து 150 rpm அப்படின்னு. rpm இல்ல எப்போ கொடுத்துருந்தாலும் நீங்க வந்து ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கு மாத்திக்கணும். அதாவது 2πn/60 அண்ட் அவைலபிள் டார்க் இஸ் கான்ஸ்டன்ட். டார்க் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கானுங்க. அப்படி இங்க பாரு, அவைலபிள் டார்க் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போ வந்து 70 kg மீட்டர் அந்த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல அதே 70 kg per மீட்டர் தான் உனக்கு ஃபுல்லா அந்த 2 pi வரைக்குமே உனக்கு அதே கான்ஸ்டன்டா அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ரெவல்யூஷன்ல 30 கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. ஃபோர்த் ரெவல்யூஷன்லயும் 50 வந்து உனக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. இப்போ அவனுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பவர் சப்ளை டு த மெஷின், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் flywheel if fluctuation speed is plus or minus 10 rpm. இப்போ இங்க வந்து ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன் இஸ் plus or minus 10 rpm அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து பிளஸ் மைனஸ் டாலரன்ஸ் எடுப்போம் தெரியுமா? இந்த அது பேர் என்னடா இது, மெஷின் டிராயிங்ல எடுப்போம்ல டாலரன்ஸ், அதே மாதிரி தான் இது. பிளஸ் ஆர் மைனஸ் 10 இருந்துச்சுன்னா உனக்கு வந்து மொத்தமா 20 rpm இருக்கும் ஃபிளக்சுவேஷன். புரியுதா? அந்த பிளஸ் 20 ஒன்று மைனஸ் 10 ஒன்று 10 ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து உனக்கு வந்து மொத்தம் 20 rpm தான் டோட்டல் ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன். இங்க எழுதியிருக்கான் பாரு கோபி, டோட்டல் ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10, அது வந்து 20 rpm. பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருந்தா மட்டும் இந்த வேல்யூ வந்து இன்டூ 2 போட்டு எழுதிக்க வேண்டியதான் நீனு. இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் 4 ரெவல்யூஷனு. ஃபர்ஸ்ட் இது கொடுக்க மாட்டானுங்க, இது நீ தான் வரையணும் இந்த டேர்னிங் மொமெண்ட் டயக்ராம். கீழே வந்து கிராங்க் ஆங்கிள் மொத்தம் எத்தனை 4 ரெவல்யூஷன், அதனால 8 pi வரைக்கும் வரையணும் நீ. 0ல இருந்து 8 pi வரைக்கும் கீழே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல 70 kg மீட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 70ல இங்க கான்ஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறம் 2 பைல கீழே இறக்கிப்ப. அடுத்து வந்து 30 kg மீட்டர் கொடுத்துருக்கானுங்க. 30 kg மீட்டர்னா இப்படி போட்டுப்ப. அடுத்து ரெவல்யூஷன்ல 0. அது ஃபுல்லா கீழ இருக்கணுமா இல்ல வந்துட்டு அது 30 வரைக்கும் கீழ இருக்கணுமா? 70ல இருந்து எந்த கண்ணா ஃபுல்லா இருக்கணும் கண்ணா? ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, இங்க வந்துட்டு இது சும்மா மொமெண்ட் டயக்ராம் தான்டா. 70ல இருந்து உனக்கு 30க்கு வந்து அப்படியே போயிரும்டா. அத கேக்குறேன். அப்படிதானே போகணும், லைக் அப்படிதான் போகும். ஏன் போடுறோன்னு கேக்குறியா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. சும்மா இது இங்க ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்டா. அது சும்மா நீ அந்த இடத்துல நீ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஒரு அப்படி போட்டுக்கிற. ஓகே ஓகே, அது எதுவும் மீனிங்லாம் இல்ல. அடுத்து வந்து அடுத்த ரெவல்யூஷனுக்கு 0, அடுத்த இதுக்கு வந்து எவ்வளோ 50 kg மீட்டர் அடுத்த ரெவல்யூஷன்ல. இப்போ டோட்டல் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா. ஓகேவா? சொல்றா. இதுல 0 to 2.4 இருக்குல்ல, அது ரெவல்யூஷன் கொடுத்துறதுனால தான் நீ வந்து ரெண்டு ரெண்டாஸ் போயிட்டு இருக்கியா? ஆமா, ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து 2 pi நமக்கு. சரி. அதனால 0 to 2 pi, 2 pi to 4 pi, 4 pi to 6 pi, 6 pi to 8 pi, 4 ரெவல்யூஷன். ஓகேடா. இப்போ வந்து டோட்டல் மொத்த டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த 2 pi இன்டூ திஸ் ஏரியா, அதாவது இந்த ஏரியாவெல்லாம் ஆட் பண்ணும். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இங்க வந்து நமக்கு 0 டார்க், ஸோ வந்து எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இது வந்து என்ன, இதோட ஏரியா என்ன 2 pi இன்டூ 70யா? இது வந்து 70, இது வந்து 2 pi, அதனால 2 pi இன்டூ 70. இது 2 pi இன்டூ 30, இது 2 pi இன்டூ 50. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணினா 300 pi வருது.
உனக்கு வந்து இது வந்து டோட்டல் டார்க் கண்டுபிடிச்சிட்டுன்னா 300 பை. இப்போ மீன் டார்க் எப்படி கண்டுபிடிப்ப? நம்ம மீன் டார்க் மொத்தமா 4 ரெவல்யூஷனு. புரியல. ஓகே ஓகே புரிஞ்சு. ஒண்ணு டோட்டல் டார்க் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா 8 பை இருக்கு, நமக்கு 8 பை ரெவல்யூஷன்ஸ் இருக்கு. நமக்கு மீன் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டோட்டல் டார்க்கு, அப்புறம் வந்து மொத்தமா எவ்வளவு ரெவல்யூஷன்ஸ் இருக்கு பையில. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில உனக்கு எவ்வளவு ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கோ அதை டிவைட் பண்ணினா உனக்கு ஒரு பைக்கு கிடைக்கும்ல. அதாவது ஒரு பை ரெவல்யூஷனுக்கு உனக்கு எவ்வளவு டார்க் இருக்கோ அதான் மீன் டார்க்கு. அதனால டோட்டல் டார்க் டிவைடட் பை டோட்டல் ரெவல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில போட்டினா மொத்தமா 8 பை ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு நமக்கு. அதுதான் இங்க போட்டிருக்கான். டி மீன் வந்து 300 பை. 300 பை வந்து நமக்கு டோட்டல் டார்க்கு, 8 பை வந்து நமக்கு டோட்டல் ரெவல்யூஷனு போட்டினா உனக்கு வந்து இன்டூ 9.8 எதுக்கு போட்டிருக்கானா, நம்ம இவனுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து கேஜி மீட்டர் தானே கொடுத்துருக்கானுங்க. டார்க் வந்து கேஜி மீட்டர்ல கொடுத்துருக்கானுங்க யூனிட். அதை வந்து நியூட்டன் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு 9.81 அதாவது ஜி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது யூஸ் பண்ணா இது வரும். நமக்கு ஏ சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, பவர் சப்ளை டு த மெஷின். பவர் சப்ளை, பவர் ஒன்றும் இல்லை, பவருக்கு வந்து ஃபார்முலா வந்து டார்க் இன்ட்டு ஒமேகா. நம்ம இங்கே டார்க் வந்து மீன் டார்க்கு இன்ட்டு ஒமேகா வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டானுங்க. அதாவது 150 RPM கொடுத்துருக்கானுங்க. ஒமேகா வந்து 15.7. அதை வச்சு பவர் கண்டுபிடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சா. இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்கானுங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஃப்ளை வீலுக்கு கேட்டிருக்கானுங்க. அதாவது ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க. நம்ம இ ஃபர்ஸ்ட் இதுல போன சம்ல இ கண்டுபிடிச்சோம்ல. இது மாதிரி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மேக்ஸிமம் எடுத்து மினிமம் எடுத்து கண்டுபிடிச்சோம்ல. இங்க அதே மாதிரிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஏரியா ஆக்சுவலா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது வந்து, அதாவது அந்த மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம்ல, அது வந்து இந்த மீன் டார்க் லைன்ல இருந்து தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் டேர்னிங் மொமெண்ட் டயக்ராம்லயே மீன் டார்க் லைன்ல இருந்து தான் கொடுத்துருக்கானுங்க. இதான் இங்க இந்த லைன் தான் நமக்கு